ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வின் ட்ரா வந்து 803. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து 6ஆம் தேதி, ஓகேவா? 2012 2024 வரைக்கும் இருக்கிற 6ஆம் தேதி ரிசல்ட்டு பாருங்கள். இப்போ போன வருஷம் இருந்த 6ஆம் தேதி ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 229. நம்மளுக்கு 2 நம்பர் ஒரு வருஷத்தில் பாஸ் ஆகியிருந்தாலே 6ஆம் தேதியில், அதுக்கு அடுத்து ஓகேவா, அடுத்த வருஷம் 6ஆம் தேதியில் பார்த்தீங்கன்னா 7, 8 இந்த 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 262, அதுக்கு அடுத்த வருஷம் நம்பர் 287, 212 அதுக்கு அடுத்த வருஷம் நம்பர் 387. இப்போது 222, 229 போன வருஷத்தே நம்பர் 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வருஷத்தில் 8, 7, இங்கேயும் 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வருஷத்தில் 8, 7. இப்போ போன வருஷத்தில் 2 போர்டில் 2 இருக்கிறதுனால இந்த வருஷத்துக்கு, அதாவது இன்றைக்கான ரிசல்ட் 6ஆம் தேதிக்கு வந்து 7 ஏ போர்டில் எடுத்திருப்பேன், 8 பார்த்தீங்கன்னா பி போர்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான், ஓகேவா? இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6/1/2025. இதே மாதிரி இப்போ 2012 2024 வரைக்கும் இருக்கிற சார்ட் நம்பர் பாருங்கள். அதுவும் டேட்டில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதியில் பாருங்கள். 6ஆம் தேதியில் 2 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற, ஓகேவா, அடுத்த வருஷத்தில் பாஸ் ஆகிற 6ஆம் தேதி ரிசல்ட்டில் 7, 8 இருக்கும். இப்போ இங்கே 262, அதுக்கு அடுத்த வருஷம் 787. இப்போ இங்கே 712, அதுக்கு அடுத்த வருஷம் 387. இப்போ போன வருஷம் 6ஆம் தேதி பாஸ் ஆன நம்பர் வந்து 229. 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வருஷத்தில் 7, 8 இருக்கும். 2, 7, 8, 2, 7, 8. இப்போ 2 இருக்கிறதுனால 7 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். அதுக்கு அடுத்து 8 பார்த்தீங்கன்னா பி போர்டு. இப்போ அடுத்து 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணுங்கள். ஜனவரி மந்த்து ரிசல்ட்டு, ஓகேவா, பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 675, 048, 888, 521. நேற்றைய நம்பர் வந்து 995. நிறைய ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்து 8 இருக்கும், ஓகேவா? 5, 8, 5, 8. இப்போ லாஸ்ட்டாக நேற்றைய நம்பரில் 5 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டும் 8 பாஸ் ஆகணும். இப்போ இந்த மந்த்து சார்ட் வச்சும் 8 நம்பர் எடுக்கலாம். இது ஜென்ரலாக இந்த மந்த்து சார்ட் மட்டும் பாருங்கள், ஓகேவா? இந்த மந்த்து ஃபுல்லாகவே 5 இல்லைனா 8 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கும். 5, 8, 5, 8, 5, 5. இப்போ 8 இல்லைனா 5 பாஸ் ஆகணும். இப்போ 5ன்ற நம்பர் வந்து இன்னொரு மெத்தடில் எடுத்திருப்பேன், அதனால் 8 மட்டும் ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்துறேன். இந்த மெத்தடுமே வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். 5, 8, 5, 8, 5 இருக்கிறதுனால 8 வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்துகிறேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி வின்வினில் இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இந்த சைடில் இருக்கிறது வந்து வின்வின் ரிசல்ட் நம்பர். அது வந்து 801வது டாலருந்து தான், ஓகேவா? 801வது டாலர் இந்த வின்வின் ரிசல்ட் நம்பர் வந்து 251. 802வது டாலர் 342. இப்போ அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 803வது டாலர். இது வந்து நேற்று அக்ஷயா நம்பர் 995. இப்போ 801வது டாலர், அதுக்கு முன்னால் இருந்த அக்ஷயா நம்பர் 651. 802வது டாலர், அதுக்கு முன்னால் இருந்த அக்ஷயா நம்பர் 265. இப்போ நேற்றைய அக்ஷயா நம்பர் வந்து 995. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ஷயா ரிசல்ட்டில் இருக்கிற பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 5x1 எடுத்தாலும் 5 தான். 5 வந்து அதுக்கு அடுத்த நாள் வின்வினில் இருக்கும். இங்கே 6, 5, 30னா அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 3 இல்லைனா 0னா 3 மட்டும் இங்கே வின்வின் ரிசல்ட்டில் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போது நேற்றைய அக்ஷயா நம்பர் 995. 9, 5 பெருக்கல் பண்ணுறோம்னா 45. 4 இல்லைனா 5 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்தார். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து வின்வின் ரிசல்ட்டு 801வது டாலருந்து கம்பேர் பண்ணி ஒரு மெத்தட், ஓகேவா? 801, 802, இன்றைக்கி வந்து 803வது ட்ரா. அதுக்கு முன்னால் இருக்கிற அக்ஷயா ரிசல்ட்டில் பிசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். அங்கே வர ஒரு டிஜிட் நம்பரோ இல்லை 2 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் அதுக்கு அடுத்த நாள் வின்வினில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே வந்து 5, 1, 5, 5 அதுக்கு அடுத்த நாள் வின்வினில் பி போர்டில் இருக்கும். இங்கே 6, 5, 30னா 3 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் வின்வின் ரிசல்ட்டு 802வது டாலர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ நேற்று அக்ஷயா நம்பர் 995. 9, 5 பெருக்கல் பண்ணுறோம்னா 45னா 4 இல்லைனா 5 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்தார். 4, 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, பி கேல்குலேஷன் 8, சி போர்டில் 4, 5. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 784, 785. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 78, பிசி 84, 85, ஏசி பார்த்தீங்கன்னா 74, 75. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இயர்லி சார்ட்டு, அதுக்கடுத்து இந்த ஜனவரி மந்த் சார்ட்டு, அதுக்கடுத்து 801வது ட்ரா வின்வின் 801வது ட்ராலேருந்து கம்பேர் பண்ணி ஒரு மெத்தடில் 4, 5 எடுத்திருப்பேன். அதே மாதிரி இயர்லி சார்ட் கம்பேர் பண்ணி 7, 8. இந்த ஜனவரி மந்த் சார்ட் கம்பேர் பண்ணிங்கனாலும் 8 கிடைக்கும். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும்
உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 7, பி போர்டில் 8, சி போர்டில் 4, 5. பாக்ஸில் வந்து 784, 785. ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 78, பிசி 84, 85, ஏசி வந்து 74, 75. இப்போ அடுத்து ஆல் போர்டு நம்பர் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இயர்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 7, 8 எடுத்திருந்தேன். இந்த 2 நம்பர் வந்து ஆல் போர்டில் எடுக்கலாம், 7, 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.